இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனிடமிருந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளத்துறை ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் அமைச்சர் துரைமுருகன் கனிம வளத்துறையை கவனித்து வந்தார். இந்நிலையில் அந்த இலாகா தற்பொழுது அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றப்பட்டு இருக்கிறது. அதாவது அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளத்துறை தற்பொழுது ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அமைச்சரவையில் இலாகாக்கள் திடீரென தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று ஆளுநர் இதற்கான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறையுடைய அமைச்சராக துரைமுருகன் இருந்த நிலையில் கனிம வளத்துறை தற்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை தற்போது நீர்வளத்துறை அமைச்சரும் அமைச்சருமான துரைமுருகன் தற்போது மாற்றி அமைத்து தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்புதான் அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது திடீரென மாற்றம் நிகழ்ந்துள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றப்பட்டு தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் அந்த துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மூத்த அமைச்சரான துரைமுருகன் சட்டத்துறை ஒப்படைத்து முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று ஆளுநர் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பொங்கோலி நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்தது. தற்போது அந்த கனிம வளத்துறை மற்றும் அமைச்சர் ரகுபதியிடம் ஒப்படைத்து இதற்கான இலாக்காக்கள் தற்போது மாற்றி அமைப்பதற்கான அந்த உத்தரவு தான் தற்போது பிறப்பிக்கிறது. பொங்கோலி அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் பொன்முடியிடம் இருந்த அந்த அமைச்சர் பதவி விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த ஒரு சூழல்ல மீண்டும் அமைச்சரவையில் இலாக்காக்கள் மாற்றி அமைத்து முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த மாற்றத்திற்கு ஏதாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா அரசு தரப்பிலிருந்து? அந்த பின்னணி காரணங்கள் என்ன என்பது முழுமையாக தற்போது அந்த தகவல் நம்மிடமில்லை. தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரிக்க வேண்டியிருக்கிறது. என்றால் திடீரென மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. கனிம வளத்துறை தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் என்ற அந்த பின்னணி காரணங்கள் என்பது தற்போது விவரமாக தெரியவில்லை. இது தொடர்பான விஷயங்களை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அமைச்சரவையை பொறுத்தவரைக்கும் இலாக்காக்கள் மாற்றி அமைப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறைதான். ஒரு அமைச்சரிடமிருந்து மற்றொரு அமைச்சருக்கு இந்த இலாக்காக்கள் மாற்றம் அடைவது ஒரு சாதாரணமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அதோட பின்னணி காரணங்கள் என்பது மிக முக்கியமானதாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு உத்தரவு பரிந்துரையை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் என்னென்ன தகவல்கள் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்த செய்திகளில் நாம் நிச்சயமாக தொடர்பான விவரங்களை தெரிவிக்க முடியும். நீங்கள் சொன்னது போல தமிழக அமைச்சரவையில் சில நாட்களுக்கு முன்புதான் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் அமைச்சராக இருந்த பொன்முடியும் பதவி விலகிய பிறகு சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. தற்பொழுது அறிவிக்கப்படாமல் திடீரென்று இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற மாற்றங்களை இனி எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் திமுக தலைமையிலான அரசு அமைந்த பிறகு இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேலாக அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல்வேறு காரணங்களுக்காகவும் பல்வேறு சூழல் காரணமாகவும் அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் திமுக அரசு இந்த ரெஜிமை பொறுத்த வரைக்கும் முடிவதற்கு 1 ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இலாக்கா மாற்றம் என்பது தற்போதைய சூழலில் மாற்றம் ஏற்படுமா என்பது சந்தேகத்துக்குரியதுதான். ஆனால் தற்போது மூத்த அமைச்சரான துரைமுருகன் வசம் இருந்த இந்த கனிம வளத்துறை மாற்றம் செய்யப்பட்டு சட்டத்துறை அமைச்சராக இந்த ரகுபதிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அந்த மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டாக இதை பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமாக இதோட பின்னணி விவரங்கள் என்ன என்பது குறித்து நாம் முழுமையாக விசாரிக்க வேண்டியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.